அப்போ வியூகம் வகுக்க வேண்டிய அந்த கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணி உடையும் அப்படின்னாங்க. அப்புறம் பிரச்சாரத்தின் போது பாஜக தரப்புலையும் சரி மோடி அவர்களும் சொன்னது சீட்டுக்கட்டு போல சரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் தாண்டி இறுதிக்கட்ட தேர்தல் நாளை நடக்க இருக்கிறது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் வியூகம் வகுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஜூன் 4ஆம் தேதி முடிவை நோக்கி. அப்ப இந்த வளர்ச்சி இதுவே ஒரு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்காது. ஏன்னா ஜூன் நாளைக்கு தேர்தல் நடக்க போகுது. அதில் குறிப்பாக 6 தொகுதிகளில் பஞ்சாபில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளை தக்க வச்சுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. 8 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை நாளைக்கு அந்த தொகுதிகளில் தான் இப்போ போட்டி நடக்குது. அதை தக்க வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் மமதா மேடத்துக்கு இருக்குது. நாளைக்கு இவங்கெல்லாம் காலையில் ஒன்றாய் கூடி ஒரு சிம்பிளை காட்டினா நாளைக்கு இருக்கக்கூடிய 58 தொகுதிகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்துச்சுனாலும் எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்கப்பா, நம்ம போய் மாற்றி ஓட்டு போட்டுருவோம்னு நினைத்தால் அது நடப்பதற்கான சாத்தியம் காலையில நடக்குதா இல்ல வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இந்த கூட்டம் நடக்க முடியாதுல்ல. இந்த எத்தனை மணிக்கு நடக்குதுங்கிறத அவர் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. ஆனா இப்போ எப்படி அது முடிஞ்சதுன்னு வேணா நான் சொல்றேன், அவசரமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் போகல, அதுக்கு பதிலாக சீல்டு கவரை மட்டும் எடுத்துட்டு போன டிஆர் பாலு ஐயா நாளைக்கு போறாரு. ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் ஒரு சீல்டு கவரை கொடுத்தாரு. அதில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாதானா கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த அவர் டிஆர் பாலு ஐயா நாளைக்கு போறாரு. எனக்கு என்னன்னா நாளைக்கு இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு சிஎம்பியை போட்டு கோவில் கட்டக்கூடாதுன்னு பிஜேபிக்கு ஒரு சிஎம்பி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிஎம்பியை போட்டு காவேரி தண்ணி கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும், 2.6 டிஎம்சி இந்த மாதிரி கிடைக்கணும், 600 டிஎம்சி கிடைக்கணும், அதெல்லாம் போடுவாங்க. முல்லை பெரியார் விஷயத்தில் கண்டிப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சிஎம்பி அதெல்லாம் போட்டா இந்தியா கூட்டணி கூடுனா மட்டும் இந்த மாதிரி தேசிய பிரச்சனைகள் மாநில பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விவாதிக்கணும், அது மட்டுமே அவங்க செய்யணும். ஆனா பாஜகவுடைய கூட்டமோ பாஜகவுடைய அந்த கூட்டணியோ இருந்தது அப்படின்னா அவங்க மட்டும் அவங்க கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வை பத்தி சிந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ இவங்களுக்கு 48 மணி நேரம் ஆக போகுது. எதுக்கு 48 மணி நேரம் ஆகணும்? 50 பெருசா 40 பெருசான்னு பார்க்கணும். 40 தான் மாநில கட்சிகளால் அதிகபட்சம் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியுமா? வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 40 50 இல்லை 42.25 அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு 48 மணி நேரம் தேவைப்படுது. ஆனால் 370ல் 303 வைத்திருக்கிற பிஜேபிக்கு அந்த அவசியமே இல்லை. பிரதமர் யாருங்கிறத உடனே சொல்லிட முடியும். ஸோ அதனால் அங்கே அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசும்போது தயவுசெய்து ஜாகிரதையாக பேசுங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தனி பாடி கிடையாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு தான் அது நடக்குது. நீங்கள் சதவிகிதத்தை இப்படி சொல்லலாம், நாளைக்கு அப்படி சொல்லலாம், கணக்கு போடும்போது தப்பு பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் பதிவான அந்த டப்பா இருக்கு இல்லையா, அந்த மெஷின்னு சொல்கிற அந்த டப்பாக்களில் பதிவு ஆயிடுச்சு. ஸோ ஒரு தொகுதிக்கு ஒரு பூத்துக்கு நான் 60 பாக்ஸ் கொடுத்தேன், அதில் 30 பாக்ஸில் பதிவாயிடுச்சு, 30 பாக்ஸில் எந்த வாக்கும் பதிவாகலை, இவ்வளோ தான் அவன் சொல்லணும். 28 நான் 32 இவ்வளோ தான் அவன் சொல்லணும். அதுக்கு மேலே அவனுக்கு வேலையே இல்லை. அந்த பாக்ஸில் ஏற்கனவே நல்ல இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. இது தெரியாமல், ஏன்னா டிஎன் சேஷன் ஐயா என்ன பண்ணாருன்னா ரொம்ப கடுமையான தேர்தல் அதிகாரி. அவர் இதை அடிக்கிறதுக்காக 2 பேரை போட்டு அவருடைய காலத்திலேயே அவரை அடைக்க பார்த்தாங்க. ஆனால் அவர் திடீர்னு காங்கிரஸ் வேட்பாளராக நின்றார் காந்தி நகரில் அத்வானிக்கு எதிராக. இது எல்லாமே இந்த இந்தியாவில் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இவருடைய நண்பரா அவருடைய சகோதரரான்லாம் நம்ம பேசணும். ஆனா வாக்குப்பதிவு தாமதமாக வெளிவந்தது, முரண்பட்டு வெளிவந்தது அப்படிங்கிறது உண்மைதான். எந்த அளவுக்கு அது நீதிமன்றம் வரைக்கும் சென்றது அப்படிங்கிறது உண்மை. நீதிமன்றத்துக்கு தான் இப்ப நம்ம எதுக்கு எடுத்தாலும் போறோமே. 4ஆம் தேதிக்கு அப்புறம் போக முடியாது, ஏன்னா மெஜாரிட்டி பலமா இருந்துரும். ஆனா இப்ப போய் தான் ஆகணும், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. போகிறது நீதிமன்றம் போகிறது எப்படி தப்பாகும்? நிறைய போட்டோம். ஆனால் அங்க போய் அதனால கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 1 மணிலேருந்து ஒரு சதவீதமாக ஏற்றிக்கிட்டே சாயங்காலம் கள்ள ஓட்டு போட்டுடலான்னு பிளான் பண்ணியிருந்தால், நான் அப்படி நடந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். மெஷினில் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு கடைசியில் புரிஞ்சுக்கிட்டு 74 69 ஆயிடுச்சு, மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் மற்ற இடங்களில் பேசும்போது என்ன வித்தியாசம் வந்தது? இந்தியா பூராகுமே 1 கோடி வாக்காளர்களுடைய சதவிகிதம் தான் அதிகமாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அந்த 1 கோடி வாக்காளர்கள் வைத்து எத்தனை சீட்டை ஜெயிக்க முடியும்? லட்சத்தீப்பை ஜெயிக்கலாம், ஏன்னா அங்கே மொத்தமே 50,000 வாக்குகள் தான். அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லட்சத்தீப்பை ஜெயிக்கிறதுக்கு மோடி ஐயா ஏற்கனவே ஒரே ஒரு நாள் போய் அங்கே ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்து அங்கே வர்த்தகம் பெருகி அது தானே ஜெயிச்சிட போகிறார். 3 தேர்தலாக அவர் தோற்றிருந்தாலும். இப்போ கேள்வி என்னன்னா, 5 வருடம் இந்த அடுத்த ஆட்சி நடக்க போகிறது. தேர்தல் ஆணையம் தப்பு செய்தது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் தவறானவர்களை மாற்ற போகிறீங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தவிர வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்து காட்டுங்க. இந்தியாவிலேயே இடைத்தேர்தல் எத்தனையோ நடந்திருக்கு இல்லையா?
தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடைத்தேர்தல் நடந்தா ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க, மற்ற இடத்துலலாம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ ராஜஸ்தானில் ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த அந்த தேர்தலில் கூட பிஜேபி தோத்துது. அப்படித்தான் நடக்கும். ஆனா இங்க மட்டும் என்ன ஆகும்னா, இல்ல தேர்தல் ஆணையம் ஏன் இங்க தப்பு பண்ணும், தேர்தல் ஆணையம் அடுத்து இல்ல ஒரு முக்கியமான வரி சொல்லிடுற, அதோட அந்த மேட்டர் முடிஞ்சது. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்காணிக்கிறதோ அல்லது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்காணிக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் தான். அங்கதான் இந்த தப்பெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொது தேர்தலில் எந்த தவறும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 48 மணி நேரத்தில் இவங்க பிரதமர் அறிவிக்க வேண்டிய அவசியம் 2042 வர வேண்டும் என்று நான் சொல்லுவேன். ஆனால் 2024 அது வருமா இல்லையாங்கிறது நாளைக்கு எக்ஸிட் போல் வரும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸிட் போலுங்கிறது அன்னைக்கே எடுத்தது தான். நீங்க அந்த கன்க்ளூஷனுக்கு என்ன வர்றீங்க? இந்தியா கூட்டணி எவ்வளவு இடங்கள் அது வந்து வெற்றி பெறும் இல்ல வெற்றி பெறாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றீங்களா? இல்ல அவங்க நாளைக்கு உட்கார்ந்து அதெல்லாம் பாவம் பேச போறது இல்ல. ஏன்னா நொந்து போய் தான் வரப்போறேன். ஏன்னா எக்ஸிட் எல்லாம் அவங்களுக்கு நொந்து போய் வர்றவங்க நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு ஒரு வியூகம் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு தெரியல. அவங்க ஏன் வெற்றியை நோக்கி அவங்க நகர்றதுனால தானே அடுத்த கட்ட மூவ்மெண்ட்னு அதை எடுத்துக்க முடியும். இல்ல நான் எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு பெரிய மீட்டிங் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நாள்ல வரவு செலவு கணக்கு எல்லாம் பார்ப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு வேளை வரவு செலவு கணக்கு பார்க்கலாம். எனக்கு நாளைக்கு பார்க்கறதுக்கு என்ன இருக்குங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நான் ரிசல்ட் 4ஆம் தேதி தான் வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கோ 48 மணி நேரம் எப்படியும் தேவை. 50 48 42 பார்க்கறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் தேவை. யார் யாரோட சேருவாங்கங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் தேவை. வச்சுக்கோங்க. அதை நாளைக்கு நீங்கள் வியூகம் வைக்கிறது சிஎம்பிக்காக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜெயித்தாலும் தோத்தாலும் நாளைக்கு எப்படி சார் நீங்க அதை எதிர்பார்க்கலாம்? அடுத்த கட்டமா வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது, ஆட்சி அமைக்க போறது யாருன்னு ஒரு கேள்வி வருது. அதை நோக்கி அவங்க நகருவாங்க. அதற்கு பிறகு வெற்றி பெற்றால் அவங்க என்ன மாநில கட்சிகள் தான் அங்க கோல வச்சுறாங்க. அப்ப மாநில ரீதியான பிரச்சனைகள் அப்புறமா தீர்க்கப்பட்டு விடும் எடுத்துக்கலாம்ல. நீங்க முன்னாடியே கூட்டம் கூட்டதே எங்களுக்கு பிரச்சனையை தான் தீர்க்கணும்னா எப்படி? நான் இப்படி சொல்லட்டுமா, நாளைக்கு எல்லாரும் மீட்டிங்ல உட்கார போறாங்க. எல்லாரும் மீட்டிங். சந்திரசேகர் ஐயா என்ன சொன்னாரு, பெட்டியெல்லாம் எப்படி பாதுகாக்கணும், பெட்டியில் எந்த தவறுகள்லாம் வரும், ஏன்னா திருட்டுத்தனெல்லாம் பண்ணிடுவாங்க பிஜேபி, அதெல்லாம் எப்படி யார் தலைவர்களை கூப்பிட்டு சொல்றீங்களா? 40 தேர்தல் 30 தேர்தல் 20 தேர்தல் பார்த்த கட்சிகளில் இருந்து வந்தவங்க அவ்வளவு பயம் பாஜக மேல உங்களுக்கு இருக்கு. தலைவர்களை கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு கூட இருக்குன்னு இல்லைங்க. தலைவர் எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ப. சிதம்பரம் ஐயாவுடைய வாக்கு வந்து எப்படி வந்ததுங்கிறது 5 வருடம் கழிச்சு நீதிமன்றம் சொல்லிச்சு. திருமாவளவன் ஐயா 3000 வாக்குல ராத்திரி 2 மணிக்கு மேல எப்படி டிக்ளேர் ஆனாருங்கிறதெல்லாம் இவங்களுக்குலாம் நல்லா தெரியுமே. இவங்க நாளைக்கு உட்கார்ந்து தலைவர்களை வச்சுட்டு பொட்டி அப்படி பாதுகாக்கணும், இப்படி திரும்பிச்சுன்னா பாத்துக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எதுக்கு வரப்போகுதுன்னு நீங்க பாருங்க.